அன்னையர் தின வாழ்த்துக்கள்ங்க. மே மாதம் 2வது வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக கொண்டாடப்படுது. பெண்களாய் பிறந்த எல்லாருமே ஒரு நாளைக்கு அம்மா தான், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. பெண்கள் போற்றப்பட வேண்டிய இந்த நாள் அன்னையர் தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவுக்காக நம்ம என்ன செஞ்சோம், இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும். அம்மா அப்படிங்கிறவங்க தான் நமக்கு எல்லாருக்குமே முதல் தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம எல்லாருமே இந்த நேரத்தில் வணங்கலாங்க. அம்மா இல்லாமல் நம்ம இல்லை. அம்மா அப்பாவும் நம்மளுடைய தெய்வம் தான். எல்லாம் சீராட்டி பாலூட்டி தாலாட்டி நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்தவங்க அன்னை தான். நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம அம்மாவா தான் இருப்பாங்க. என்னுடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் என் அம்மா தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா 2 பேருமே உழைப்பின் வழி வந்தவங்க. உழைப்புனா என்ன, சுறுசுறுப்புனா என்ன, பிறரை மதிக்கணும் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்ததால தான் இந்த அளவுக்கு பிறரை அனுசரித்து வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத புரிய வச்சு அவங்க வளர்த்துனதால தான் நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேங்க. நம்ம அம்மா நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம வளர்க்குறதுக்கெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம வளர்த்து ஆளாக்கி நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமும் நமக்கு நல்லது கெட்டது பார்த்து சீர் சிறப்பு செஞ்சு எவ்வளவோ நமக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்களுக்காக பண்ண வேண்டியது என்ன, நம்ம அவங்கள கடைசி காலத்தில் நல்லா வச்சுக்கணும். கடைசி காலம் மட்டும் இல்லைங்க, அம்மா அப்படிங்கிறவங்க ஒரு பொக்கிஷம். அம்மாவை நம்ம எப்போவுமே பொக்கிஷமாக போற்றப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். நான் அந்த கடமையை சரிவர செஞ்சேன் அப்படின்னு தான் இந்த நேரத்தில் சொல்லுவேங்க. அம்மா எப்பயுமே பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நாங்கள் அக்கா தம்பி நான் 3 பேர் இருந்தோம். பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர். எங்களை வளர்த்தது மட்டும் இல்லைங்க, எங்களை வளர்த்ததுன்னு சொல்லக்கூடாது. அம்மாவோட 2 சகோதரர்கள், தம்பி 2 பேர் அம்மாவுக்கு, எனக்கு தாய் மாமா 2 பேர், அவங்கள வளர்த்தாங்க. அந்த சூழ்நிலைக்கு அவங்க அதை ஏற்றுக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் அம்மாவோட அம்மா, அதாவது அம்மாச்சி, எனக்கு அம்மாச்சி அம்மாவுக்கு 6 வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு அவங்க முகமே தெரியாது. அதனால 2 மாமாவே வளர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. தாத்தா இருந்தாங்க, எனக்கு அப்பச்சி. ஆனால் தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க. அதனால அம்மா அப்போதான் ஸ்கூலில் போய் காலடி எடுத்து வச்சிருக்காங்க. அம்மாச்சி இறந்தோடனே படிப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அம்மா படிக்காதவங்கன்னே சொல்ல முடியாது. அம்மா திறமையா 2 மாமா வளர்த்துனாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அம்மா வளர்த்திருக்காங்க. அம்மாவோட உழைப்புக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த காதில் போட்டிருந்த 7 எழுத்தோடு அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தாத்தா வீட்டில் தான் கொண்டு விகேஏ பால் பண்ணி அவங்க பால் அரைக்கிற மிஷின் போடுவாங்களாம். அந்த பாலை காய்ச்சி, அதாவது அண்டா பால் காய்ச்சி கொடுக்கறதுக்காக 3 பைசா கொடுப்பாங்களாம். அதுக்கு விறகு பொறுக்கிட்டு காய்ச்சி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு 3 பைசா கொடுப்பாங்களாம். அதையெல்லாம் அம்மா சிறு சேமிப்பாக சேர்த்து வச்சு அந்த காலத்தில் 35 ரூபாய்க்கு 1 பவுன் வாங்கி அதை தான் தோடா செஞ்சு அம்மா கடைசி வரைக்குமே போட்டிருந்தாங்க. இதை அம்மா அப்பப்போ எனக்கு சொல்லியிருக்காங்க. 2 மாமாவையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துறாங்க. தாத்தாவையும் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் தாத்தாவுக்கும் ஊருக்குள்ளே நல்ல பேருங்க. ஊரில் என்ன கூட்டம் போட்டாலுமே எங்கள் தாத்தாவோட தலைமையில் தான் அது நடக்குமா. தாத்தா வர்ற வரைக்கும் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்களாம். தாத்தா வந்தோடனே எல்லாருமே தாத்தாவோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தான் ஊரில் எல்லாருமே ஏற்றுப்பாங்களாம். அவ்வளோ நடுநிலைமையாக எங்கள் தாத்தா அந்த காலத்திலே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துலையுமே நான் பெருமையாக சொல்லிக்கிறேங்க. தாத்தாவை நான் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் ஒரு 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது தான் தாத்தா இறந்தாங்க. ஊரில் மாலைப்பட்டிட்டு தான் இருந்தாங்க. அம்மா போய் பார்த்துக்குவாங்க. தாத்தா இறக்குற அன்னைக்கு கூட அம்மா காலையில் பஸ்ஸில் போயிட்டு குளிக்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தாங்க. அம்மா அம்மாவோட கடமையை சரிவர செஞ்சாங்க. அதனால நாங்களுமே அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுல எங்களோட கடமையை நாங்கள் சரிவர செஞ்சோம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள்லாம் பிறந்து எங்கள் 3 பேரை ஆளாக்குனாங்க. எங்கள் 3 பேரை ஆளாக்குனதோடு இல்லைங்க, எங்கள் பிள்ளைங்களை வளர்த்துனாங்க. அதுக்கப்புறமா எங்கள் பிள்ளைங்களோட பிள்ளைங்க அவங்கள வளர்த்துறதுலையுமே அம்மாவுக்கு பங்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அது மிகவே ஆகாதுங்க. எங்கள் அக்கா பொண்ணு சுதாவோட பொண்ணு பையன், என் பொண்ணு எல்லாருமே அம்மா வளர்த்து கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அம்மாவுக்கு பாசம் எல்லார் மேலேயுமே ரொம்ப ரொம்ப பாசம்.
பார்த்து பார்த்து செய்வாங்க. இல்லை எப்போ போனாலுமே அம்மா வந்து வழிமேல் விளைவிச்சு காத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது அம்மாவுக்கு தான் பொருந்தும். நாங்க வருவோம்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பா 63 வயசுலயே அப்பா தவறிட்டாங்க. அப்பாவும் நல்லா இருந்தாங்க, நல்ல உழைப்பாளி. அவங்க உழைப்புலயே வந்து முன்னுக்கு வந்தவங்க தான் அப்பா. அப்பா நல்ல நிறைய சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனாங்க, அம்மாவை நல்லா வச்சுட்டு போனாங்க. ஆனாலும் அப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். இறைவன் வந்து என்னவதில்லை, அப்பாவை சீக்கிரம் கூப்பிட்டுட்டாங்க. அப்பா 63 வயசுல இறைவனடி சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா தனி ஆளா அரவக்குறிச்சியில அந்த வீட்டுல 25 வருஷம் இருந்தாங்க. அப்பா இறப்புக்கு அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க, அம்மா வந்து ஒரு அயன் லேடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அம்மாவோட உழைப்பு அப்படின்னா அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. அப்பா வந்து வெண்ணெய் வியாபாரம் பண்ணாங்க, அதுக்கும் உறுதுணையா இருந்தாங்க. மளிகை கடை வச்சாங்க அப்பா அரவக்குறிச்சியில வந்து, அதுக்கும் அம்மா உறுதுணையா இருந்தாங்க. தோட்டம் பார்த்தாங்க, அந்த தோட்டத்துக்கும் அம்மா ஓடி போயிடுவாங்க, அங்கேயும் பார்த்துக்குவாங்க. அப்புறம் கரூர்ல மண்டி கடை வச்சாங்க. அப்புறம் அங்க வீடு கட்டி, இங்க கரூர்ல வீடு கட்டி, எல்லாத்துக்குமே எங்க அம்மாவோட துணை, எங்க அப்பா கூட நின்றுதான் எல்லாமே செஞ்சாங்க. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண்ணும், பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப பொருந்தும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. அம்மா தனியா இருந்தா கூட அவங்க கடமையில இருந்து எதுலையுமே தவறலைங்க. கடைசி வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சு போனாங்க. எல்லாரும் வேணும் அப்படிங்கிற மனநிலைமையில தான் இருந்தாங்க. கடைசி காலத்துல அதுவும் என்னோட கூட இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தம், அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே. அது இந்த மனசோட இயற்கை இல்லைங்களா, இவ்வளவு நாள் தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நப்பாசை எல்லாத்துக்கும் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரிதான் எனக்குமே இன்னுமே இருக்கு. அது வந்து அந்த அடி மனசுல அம்மா இன்னும் கொஞ்ச நாள் எங்களோட இருந்திருக்கலாமே அப்படிப்ப நான் அம்மாவை கேட்டுக்குவேன். சரி பரவாயில்ல, அவங்க தெய்வமா இருந்து நம்மளை இயக்குறாங்க அப்படின்னு சமாதானப்படுத்திக்குவாங்க. இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படிங்கிற இதை பார்த்த உடனே எனக்கு வந்து காலையில இருந்தே அம்மாவோட தாக்கம், அம்மாவோட நினைவுகள் அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து அழுதுட்டேங்க. என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. அதாவது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க, சாகுற தருவாயில கூட வாழ்த்துற ஒரு ஜீவன் யாருன்னா அது அம்மா தான். ஏன்னா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அம்மா இறக்கும் போது எங்க வீட்டுலதான் இருக்காங்க, நான் கூட நிக்கிறேன், எல்லாருமே சுத்திலும் நிக்கிறோம். அம்மா என்னை பார்த்து, சரசு எனக்கு உயிர் போகுது, எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு சாகுறாங்க. அந்த உயிர் போகுதுங்கிறது தெரிஞ்சும் கூட அவங்க எல்லாரும் நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்க பாருங்க, சான்ஸே இல்லைங்க. அதனால இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே, நீங்க எல்லாருமே வந்து அம்மா கிட்ட நல்லா பிரியமா இருங்க. உங்க அம்மா தூரத்துல இருந்தா கூட நீங்க ஒரு போன் பண்ணி பேசுங்க. அவங்க தனியா இருந்தாலும் சரி, அப்பா கூட இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம பேசினா அப்படி ஒரு ஆறுதலா இருக்குங்க. நான் அதையெல்லாம் வந்து தவறாம செஞ்சேன். அம்மா தனியா இருந்தப்ப கூட நான் வந்து காலையில நைட்டு அம்மா கூட பேசிட்டு தான் படுப்பேன். எனக்கு அந்த பேசுறதுல வந்து அம்மா கிட்ட பேசுறங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடந்தது எல்லாம் A to Z அம்மா கிட்ட ஒப்பிச்சிருவேன். அங்கேயும் அரவக்குறிச்சியில அம்மா இருந்தா கூட அம்மா என்ன பண்ண அப்படிங்கறத வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க. அதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுனால அம்மாவோட இழப்பு வந்து எனக்கு ரொம்ப அப்படியே எப்படி சொல்றதுனே தெரியல, எனக்கு ஜீர்ணிக்க முடியாம இருந்துச்சு. அம்மாவோட ஃபோன் நம்பர் இன்னும் நான் செல்ல அப்படியே தான் வச்சிருக்கேங்க. நம்ம ஃபோன் பண்ணா அம்மா எடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நப்பாசை கூட எனக்கு அப்பப்போ வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அம்மா ஒரு வழிகாட்டியா, துணையா, தோல் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. அப்பா அம்மா வாழ்ந்த அந்த வீட்டை வந்து நாங்கள் இன்னைக்கும் நாங்கள் வந்து ஒரு கோவிலாக தான் பார்க்குறோம். நாங்கள் எப்போ அரவக்குறிச்சி வரோம்னாலும் சரி, அம்மா வந்து மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வாசல்ல வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நாங்கள் 2 நாள் அங்கே தங்குவோம். சமயத்தில் 4-5 நாள் கூட அம்மா கூட இருப்போம். அப்படி இருக்கும்போதெல்லாம் காலையில எழுந்திருக்கும் போதே அம்மா தான் காஃபி போட்டுட்டு வந்து எங்களை எழுப்புவாங்க. ஒரு நாள் கூட அம்மா நல்லா இருந்த வரைக்கும் நாங்கள் வந்து காஃபி போட்டு அம்மாவுக்கு கொடுத்ததே கிடையாதுங்க. அம்மா தான் காஃபி போட்டுட்டு வந்து எழுப்புவாங்க. அதே மாதிரி பேர குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டா அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்களுமே எல்லாருமா சேர்ந்து செய்வோம். அம்மாவுக்கு வடை பாயசம் வைக்கணும், நான்வெஜ் செய்யணும், பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும். சாயங்காலம் ஆகிட்டா அதுங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். அதுவும் உரல்லையே போட்டு முந்தியெல்லாம் ஆட்டி வடை சுடுவாங்க, தட்டைப்பருப்பு போண்டா செய்வாங்க, இல்லைன்னா ஒரு வாழைக்காய் பஜ்ஜியாவது போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அம்மா பாசத்துக்கு இணை இந்த உலகத்துல ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க.
நான் இந்த வீடியோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று கூட நினைக்கலிங்க. இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படிங்கிறதுனால சரி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அம்மாவின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. சரி உங்கள் கூட எல்லாம் பேசுவோம், பேசினா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாம் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டா கூட ஆறுதல் சொல்றது வந்து அம்மா தாங்க. ஆனால் வந்து அம்மா வந்து எதுக்குமே அசர மாட்டாங்க. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை பார்த்தவங்க அம்மா. அம்மா வந்து எல்லாத்துக்குமே தைரியம் தான் சொல்லுவாங்க. ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சவங்க தான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லணுங்க. கடைசி வரைக்கும் அவங்களோட இறப்பு வரைக்குமே வந்து அவங்களோட சொந்த காலிலே நின்றுட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்றேங்க. அரவக்குறிச்சி போகும்போதும் சரி, அம்மா இங்கே வரும்போதும் சரி, அந்த வீடியோஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அம்மா கூட இருக்கிற மாதிரி அம்மாவும் சாம்பார் தூள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க வீடியோவுக்கு. சுரக்கா சாதம்லாம் கூட அம்மா செஞ்சு காட்டியிருக்காங்க. அம்மா நினைவுகள் வரும்போது எப்பயாவது அதை எடுத்து பார்த்துக்குவேன். நாள் போகிறதே தெரியலங்க. வர வெள்ளிக்கிழமை, அதாவது வைகாசி 1ஆம் தேதி அம்மா இறந்தாங்க. அம்மா இறந்து இப்போ 2 வருஷம் முடிய போகுதுங்க. அம்மாங்கிற ஸ்தானத்தில் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம நல்லா கவனிச்சுக்கணுங்க. நம்ம அம்மா எல்லாரையும் எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே ஒரு மனப்பான்மை நம்மளுக்கும் வரணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பார்த்து செய்யணும். நம்ம பார்த்து செய்யறது தான் வந்து அவங்களோட குழந்தைக்கு அம்மாவா இருந்து செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த கடமையிலேருந்து நம்ம என்னைக்கும் தவறவே கூடாதுங்க. எங்கள் அம்மா எப்படி எங்களுக்கு பார்த்து செஞ்சாங்களோ அதே மாதிரியே இப்போ நான் என் பொண்ணுக்கும் பண்ணிட்டு வரேன். என் பொண்ணுக்கு, மாப்பிள்ளைக்கு, பேத்திக்கு, எங்கள் வீட்டில் அவருக்கு எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும், எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு பார்த்து என்னோட கடமையை சரிவர செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. எனக்கு ஒரே பொண்ணுங்க. அவங்களும் இங்கே லோக்கலில் தான் இருக்காங்க. என் பொண்ணுக்காக ஆரம்பித்தது தான் இந்த சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம். அதை வந்து அவங்க சரிவர கவனிச்சுக்கிறாங்க. ஒரு அம்மாவாக வந்து அவள் குழந்தையும் நல்லா வளர்த்திட்டு இருக்கா. காலையிலேயே பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாப்பிள்ளையை அனுப்பிச்சிட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டை ஒட்டி தான் ஆஃபீஸு. வந்தால் வந்து நைட் வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. அதனால் மத்தியானம் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என்னங்கிறத பார்த்து செய்வேன். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புனதுனால கொடுத்து விடுவேன். அப்புறம் நைட்டுக்குமே நான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்து விட்ருவேன். சட்னியோ குருமாவோ மத்தியானம் வச்ச சாம்பாரோ ஏதோ டிஃபனுக்கு இருக்கிறத கொடுத்து விட்ருவேன். அப்பப்போ மாவு அரைச்சி கொடுத்துருவேன். ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு தாயோட கடமை. அதனால நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு, அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நம்மளால என்ன முடியுமோ நம்ம இருக்கிற வரைக்கும் அதை செய்யலாங்க. அந்த மாதிரி செய்யும் போது எப்படி சொல்றது, ஒரு அலாதியான இன்பம் கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம அம்மா எப்படி நமக்காக வந்து பிள்ளைங்க தான் உலகம் வாழ்ந்துட்டு போனாங்களோ அந்த மாதிரி நம்மளும் பிள்ளைங்க தான் உலகம் வாழ்ந்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்குங்க. என்னங்க வாழ்க்கை, இந்த உலகத்துல வந்து எதுவுமே நிலையானது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிரபஞ்சத்துல நம்ம படைச்சதுல இருந்து நம்ம இருக்கிற வரைக்குமே வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நம்ம தாய் தந்தையை பார்த்துக்கணும், நம்ம குழந்தைங்களை கவனிச்சுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம கவனிச்சுக்கணும். இதுதான் நம்மளோட தலையாய கடமைகள்ல ஒண்ணுங்க. இந்த வீடியோவில் அம்மாவோட ஃபோட்டோஸும் நான் கொஞ்சம் இடையில ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் அரவக்குறிச்சி எப்போ போனாலுமே அம்மா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவேன். அப்புறம் அம்மா கிட்டே வந்து அப்பப்போ ஆசீர்வாதம் வாங்கிக்குவேங்க. அந்த தாயோட ஆசீர்வாதம் வந்து விலை மதிப்பில்லாததுங்க. அவங்க வந்து மனசார நம்ம வாழ்த்துனாங்க அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம். அதனால கண்டிப்பாக நீங்களும் வந்து அம்மாவை எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மா அப்பா 2 பேர்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏன்னா தாயின் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவங்க தான் நமக்கு முதல் தெய்வங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுனா ஓடி வந்து நிற்கிற முதல் ஆள் வந்து நம்ம அம்மாவாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எங்களோட சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே அம்மாவோட பங்கு இருக்குங்க எப்போவுமே. அப்பா அம்மாவோட வாழ்த்து நம்மளை என்றைக்குமே வாழ வைக்குங்க. ஆசீர்வாதம் அம்மா இருந்த வரைக்குமே நான் அரவக்குறிச்சி போகிறப்பெல்லாம் எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் நான் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த மாதிரி அம்மா கூட சேர்ந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்குறோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற என்னோடய பெரிய பேத்தி எங்கள் அம்மா 2 பேர் இன்றைக்கி என் கூட இல்லை அப்படிங்கிற நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நீங்களும் பெரியவங்களை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க கூட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்குங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதே அம்மா எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசைங்க. இந்த உலகத்துலேயே நமக்கு நல்லது நினைக்கிற ஜீவன் யாருன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, அவங்க வந்து அம்மா தான்.
அந்த மாதிரி எல்லாம் அம்மா இருந்ததுனால தானே என்னவோ தெரியல இந்த அளவுக்கு அம்மாவை நினச்சிட்டு இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேங்க. நம்ம அப்பா அம்மாவை நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுவும் அம்மா தனியாலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட அன்புக்காக அவங்க இயங்குவாங்க. நீங்கள் அவங்கள கவனிங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, அவங்களோட சின்ன சின்ன தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. முடிஞ்சால் அம்மா கூட போய் ஒரு நாள் 2 நாள் கூட இருந்துட்டு வாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து உங்களோட கூட வச்சுக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆத்ம திருப்தி கிடைக்கும். அம்மா இல்லை அப்படிங்கும்போது இதையெல்லாம் நம்ம நினச்சி வந்து ஏற்க மாட்டோம். இந்த கடமைகளை நம்ம சரிவர செஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. இந்த அன்னையர் தினத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சு என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிட்டேன் அப்படிங்கிறத விட கொட்டிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த மாதிரி யார்கிட்டயாவது நம்ம மனசு விட்டு பேசும்போது நமக்கு மனசு பாரமே குறையும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக உங்ககிட்ட தான் நான் பேசியிருக்கேன். என் மனசு நிறைய எங்கள் அம்மா நிறைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் அப்படி தானேங்க. இந்த அன்னையர் தின வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் எல்லாருமே அன்னைக்கு வந்தனம் செய்வோம். நன்றி, வணக்கம். சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.